அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் ஜாதகப்படி உங்கள் மனைவி எந்த திசையிலிருந்து வந்து அமைவாள் என்பதை பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியே மனைவி. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய திசையிலேயே உங்களுக்கு மனைவி அமைவாள். அந்த வகையில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் அது கிழக்கு திசையை குறிக்கிறது. ஆகவே உங்கள் மனைவி கிழக்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். அதேபோல் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் அது சந்திரனுடைய நட்சத்திரமாகும். சந்திரனுக்குரிய திசை வடமேற்கு திசையாகும். ஆகவே உங்கள் மனைவி வடமேற்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் அது செவ்வாயினுடைய நட்சத்திரமாகும். செவ்வாய்க்குரிய திசை தெற்கு திசையாகும். ஆகவே உங்கள் மனைவி தெற்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் அது ராகுவினுடைய நட்சத்திரமாகும். ராகுவுக்குரிய திசை தென்மேற்கு திசையாகும். ஆகவே உங்கள் மனைவி தென்மேற்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் அது குருவினுடைய நட்சத்திரமாகும். குருவுக்குரிய திசை வடகிழக்கு திசையாகும். ஆகவே உங்கள் மனைவி வடகிழக்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் நின்றிருந்தால் அது சுக்கிரனுடைய நட்சத்திரமாகும். சுக்கிரனுக்குரிய திசை தென்கிழக்கு திசையாகும். ஆகவே உங்கள் மனைவி தென்கிழக்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். பூசம், அனுசம், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அது சனி பகவானுடைய நட்சத்திரமாகும். சனி பகவானுக்குரிய திசை மேற்கு திசையாகும். ஆகவே உங்கள் மனைவி மேற்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். அதே சமயம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அது புதனுடைய நட்சத்திரமாகும். புதனுக்குரிய திசை நேர் வடக்கு திசையாகும். ஆகவே உங்கள் மனைவி நேர் வடக்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். அஸ்வினி, மூலம், மகம் இந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அது கேதுவினுடைய நட்சத்திரமாகும். அது குறிக்கும் திசை வடகிழக்கு திசையை குறிக்கிறது. ஆகவே உங்கள் மனைவி வடகிழக்கு திசையிலிருந்து வந்து அமைவாள். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு உரிய திசையில் உங்கள் மனைவி அமைவாள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் ஜாதகப்படி பார்த்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.